ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம கம சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் செய்ய போறோம். அதுதான் சட்பட்டை ஆம்லா கேண்டி கிச் கிச். இதுதான் செய்ய போறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? கம 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 சமையல். வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல். வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். 1 கிலோ நல்லிக்கனி, 600 கிராம் கல்கண்டு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ இது மேல நல்லிக்காவை அடுக்கிக்கலாம். இப்போ நல்லிக்காய் எல்லாம் அடுக்கியாச்சு. இது ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். இது இருக்கட்டும். நல்லிக்காய் வேகிற வரைக்கும் கல்கண்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கல்கண்டை இடிச்சு தூள் பண்ணிக்கலாம். இடிக்காம போட்டா பவுடர் ஆகாது, ஜார் ரிப்பேர் ஆயிடும். இந்த மாதிரி கல்கண்டு தூள் ஆகி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கல்கண்டும் இடிச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இது நைஸ் பவுடரா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நைஸ் பவுடரா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க நல்லிக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லிக்காய் நல்லா வெந்து விரிசல் விட்டு இருக்கு. இப்போ பாருங்க, கையில எடுத்து பிரஸ் பண்ணாலே பூ மாதிரி விரியுது. இவ்வளோ வெந்தாலே போதும். இப்போ நல்லிக்காவை ஆற விட்டுடலாம். இப்போ நல்லிக்காய் ஆறி ரெடியா இருக்கு. இப்போ நல்லிக்காயிலேருந்து நல்லிக்காய் விதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் செய்ய வரலன்னா கத்தி யூஸ் பண்ணி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லிக்காய் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லிக்காய் கட் பண்ணி ஷேப்பாக ரெடியாக இருக்கு. இப்போ இதை ஸ்டீல் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லிக்காவை பரப்பி விட்டு இப்போ ஸ்பூனில் கல்கண்டு பவுடர் எடுத்து நல்லிக்காய் முங்குற அளவுக்கு கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கலாம். கை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பூனில் கல்கண்டு பவுடர் எடுத்து நல்லிக்காய் முங்குற அளவுக்கு கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லிக்காய் முங்குற அளவுக்கு கல்கண்டு பவுடர் சேர்த்தாச்சு. இது கூட அரை எலுமிச்சக்காய் சாறு சேர்த்துக்கலாம். அப்போதான் கலர் மாறாம கடையில் வாங்குற கேண்டி மாதிரி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 நாள் ஊற வச்சிடலாம். ஒரு நாளுக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஊற வச்சு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3வது நாள். இப்போ பாருங்க, நல்லிக்காய் கல்கண்டு சிரப் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ கல்கண்டு சிரப்லேருந்து நல்லிக்காய் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி பெரிய பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ வடிகட்டி பிளேட்ல மாத்தியாச்சு. ஸ்பூன்ல பரப்பி விட்டு 2 நாள் காய வச்சிடலாம். நல்லா காயணும். வெயில் இல்லைன்னா 3 நாள் காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, காஞ்சி ரெடியா இருக்கு. ஃபைனலா கல்கண்டு பவுடர் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா நம்ம கேண்டி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, நம்ம சூப்பரான நல்லிக்காய் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. வாவ், நம்ம சூப்பரான சட்பட்டை ஆம்லா கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஆம்லா கேண்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கம கம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.